ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான சிகப்பு அவல் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது காரமும் பண்ணலாம், ஸ்வீட்டும் பண்ணலாம், பாயசம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் நான் இப்போ வந்து அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்வீட்டு தான் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு பேக்கெட் அவல் எடுத்துருக்கேன். எங்கள் 4-5 பேத்துக்கு தேவைன்றதுனால இதை பிரித்து இப்போது தண்ணியில் கொட்டிக்கலாம். தண்ணியில் கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவலை அதில் எவ்வளோ உமியும் அழுக்கும் இருக்குது பாருங்கள். அது காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இது கிளறிட்டு காமிக்கிறேன். நல்லா அதில் மேலே இருக்க அந்த பவுட்ரு, அந்த உமி அழுக்கெல்லாம் வரணும். அதனால் 4-5 தடவை, அதாவது தெளிவான தண்ணி வர வரைக்குமே நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அவலை நல்லா தேய்ச்சி பெசரி கழுவுங்க. அப்போ தான் அவல் நல்லா சுத்தமாகும். பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா பெசரிட்டு நல்லா கழுவுங்க, தண்ணி தெளிவாக வர வரைக்கும். அது மாதிரி கழுவிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த அவலை வந்து மேலாமல் அள்ளி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். அந்தமாரி மாற்றிக்கிங்க. அப்போ தான் அடியில் ஏதாவது மணல் மாதிரி இருந்தாலும் நமக்கு சாப்பிடும்போது வாயில் வந்து நரன்னு தட்டுப்படாது. பாருங்கள், மேலாமல் அள்ளிட்டு அடியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அவல் இருக்கிற மாதிரியே விட்டுட்டு அதை வெட்டிட்டேன். வேஸ்ட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அப்புறம் அதில் டஸ்ட்டும் மணல் மாதிரி நைஸ் மண்ணும் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே கலந்துட்டால் உங்களுக்கு நரன்னு சாப்பிடக்குள்ளே கஷ்டமாக இருக்கும், சாப்பிட முடியாது. இப்போ அந்த இதை வந்து பவுலை வந்து நம்ம கழுவிக்கலாம். ஏன்னா ஊற வைக்கிறதுக்கு பெருசாக இருந்தால் நல்லா ஊறும், நல்லாவும் இருக்கும். அதனால் அதை கொட்டிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் நான் இதில் மாற்ற போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அந்த டஸ்ட்டை காமிச்சேன். இப்போ கழுவிட்டு இந்த மேலாமல் அள்ளி வச்சு அந்த க்ளீன் பண்ண அவலை இந்த பவுலில் சேர்த்துட்டேன். இது கூட வந்து ஒரு கப்பு தேங்காய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து உடச்சக்கடலை சேர்க்குறேன். இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். ஒன்றுமே ஹெல்த்து நமக்கு. வெல்லத்தை வந்து தட்டிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டேன், ஒரு பல்ஸ் விட்டுட்டேன். இப்போ அந்த வெல்லத்தையும் இதில் சேர்க்குறேன். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்க்க போகிறேன். என்னென்னா, இந்த வெல்லம் டேஸ்ட்டு அந்த சர்க்கரை டேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு அது ஒரு டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், 3 ஸ்பூன் அளவுக்கு, அந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சர்க்கரை சேர்த்துட்டேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஈவினிங் டைம்லேயும் சரி, இல்லை எப்போயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற மாதிரி தோணுனாலும் சரி, இந்தமாரி எல்லாமே ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்லாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இதில் தண்ணிக்கு பதில் 1/2 டம்ளர் பால் ஊற்றியும் நம்ம ஊற வைக்கலாம். இது அந்த பாலும் சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எனக்கு தண்ணி போதுன்றதுனால நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சில நாள் ஊற வைக்கக்குள்ளே பால் சேர்த்துருவேன் நான். நீங்கள் இதுவும் பண்ணி சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு அதுவும் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் கூட இருக்கும். நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு, ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு மறுபடியும் கிளறி காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ சாப்பிட ரெடி ஆகிடுச்சி. ஆளுக்கு ஒரு பவுலு அவல் கொடுத்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட்டு அண்டு ஸ்நாக்ஸு பண்ணி பசங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் பாலில் ஒரு நாளைக்கு, தண்ணியில் ஒரு நாளைக்கு ஊற வச்சு கொடுங்க. இதில் நமக்கு ஹெல்த்தானது எல்லாமே சேர்த்துருக்கோம். உடச்சக்கடலை அண்டு எள், வெல்லம், சிகப்பவுல் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். நீங்களும் வீடியோ பார்த்து ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.